வணக்கம், வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். ஒரு ஈஸி ஆக்சசிபிளான எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூ வீலர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ இந்த ஸ்கூட்டர்ஸ் ரியலி ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா வச்சிங்கன்னா ஒரு கீர் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது இல்லை கீர்ஸ் கிளச்சி மாதிரி விஷயங்கள் இல்லாதனால இதை யார் வேணால் ஈஸியாகவே ஆக்சசபிளாக ஓட்டிடலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்களுக்கும் ஃப்ரண்ட்டில் ஃபுட் போர்டு, அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்ற மாதிரி ஒரு பெனிஃபிஷியலான விஷயங்கள் கூட பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது அப்படின்றப்ப ஸ்கூட்டி எடுக்கிறது நிச்சயம் ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கும் சரி, நம்மளுடைய அந்த ஒரு கமர்ஷியல் யூஸுக்கும் சரி நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் ஸ்கூட்டர்ஸை பொறுத்தளவுக்கு அந்த காலத்தில் இருந்த ஒரு மித்து என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்கூட்டர்ஸ் வந்து லுக்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ அப்படி கிடையவே கிடையாது. சொல்லப்போனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்போர்ட்டி ஸ்கூட்டருக்குன்னு ஒரு தனி செக்மெண்ட்டே உருவாயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கான ஏகப்பட்ட ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. பட் ஆனால் அதுக்குன்னு ஸ்போர்ட்டினஸ்க்காக நம்மளால் மைலேஜும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்றதையும் கம்பெனிஸ் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு வண்டி லுக்காகவும் இருக்கும், உங்களுக்கு மைலேஜும் தருன்ற மாதிரி நிறைய ஸ்கூட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் லுக்கிங் ஸ்கூட்டர்ஸ் வித் குட் மைலேஜ்ன்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சு நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் அந்த கிரெடிட் கார்டை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்கப்பா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? அப்படியே கொஞ்சம் லைக்கும் பண்ணுறேங்கப்பா. சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு ஹீரோட மேஸ்ட்ரோ ஏஜ் 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே கொஞ்சம் அந்த ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு மேக்ஸியர் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன்னே சொல்லலாம் இந்த ஹீரோட மேஸ்ட்ரோ ஏஜ் 125. அதுலேயும் குறிப்பாக இதில் கொடுத்துருக்க அந்த ஒரு கலர் ஸ்கீம்ஸ் இந்த வண்டியோட டிசைனை இன்னுமே கூட நல்லா ஹைலைட் பண்ணுதுன்னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இதனால பார்த்தோன்னா வச்சுங்களேன் 9 bhp ஆஃப் பவர்ஸையும் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 90 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நிச்சயமாக வண்டியால் 100 வரைக்குமே கூட ரீச் பண்ண முடியுது. பட் எதுக்கு அவ்வளோ ஸ்பீட் போயிட்டு சேஃப்டி முக்கியம், நார்மலாகவே ஓட்டிக்கலாம். ஏன்னா பிரேக்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வருது, பின்னாடி ட்ரம் பிரேக் வருது. பிரேக்கிங்லாம் ஓகே தான், பட் ஏபிஎஸ் மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஒன்லி அந்த சிபிஎஸ் ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. பிரேக்கிங் ஒரு ஸ்லோ ஸ்பீட் மேனுவரிங்க்கும் ஒரு மிட் ஸ்பீட் மேனுவரிங்க்கும் ஓகேவான ஒரு லெவல் தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூட்டருக்கு அது ஓகேனே வச்சுக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம் 45 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாகவே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இதோட பவர் வந்து நிச்சயமாக நல்ல ஒரு பவர். ஆமாங்க, சாலிடாக 9 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஒரு 125ம் 9 bhp ப்ரொடியூஸ் பண்ணல. இது 9 bhp 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றப்ப பவர் விஷயத்துலையும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மைலேஜ் விஷயத்துலையும் 45 சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப இதை விட கூட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது லுக்கும் நல்லா இருக்குது, உங்களுக்கு பவரும் நல்லா இருக்குது, மைலேஜும் நல்லா இருக்குது. அதனால தான் இது நம்ம லிஸ்டிங்லேயே வந்திருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வேண்டிய டோட்டல் வெயிட் 111 kg கிட்ட வருது. சீட் ஹைட்டு 793 சீட் ஹைட்டும் ஓரளவுக்கு கம்மியாக, வண்டியோட வெயிட்டும் கம்மின்றப்ப ஹேண்டிலிங்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. சரி, ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் ஏகப்பட்டது இருக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் நான் இங்கேயே சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் வேரியன்ட்டு உங்களுக்கு 1,02,000 ஸ்டார்டிங், டாப் வேரியன்ட்டு 1,12,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஃபீச்சர் லோட் பண்ண ஒரு நல்ல டிசைன் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் மைலேஜ் ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹீரோட மேஸ்ட்ரோ ஏஜ் 125 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு ஹீரோட ஜூம் 110. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 110 இந்தியன் ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக் டிசைன்னே சொல்லலாம். இந்த வண்டியோட டிசைனை சொல்லப்போனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கூட்டரை பார்க்கும்போது இது வந்து ஐசி இன்ஜின் ஸ்கூட்டராக இருக்காது, ஏதோ புதுசாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ண போகிறாங்க பொழுது ஐ மீன்ஸ் அதான் ஸ்பை ஷாட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அப்போ நினச்சேன் இது வந்து ஏதோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்கும், அதோட டிசைன் தான் இது மாதிரி எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ ஒரு ஐசி இன்ஜின்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் டோனான, அதுவும் கார்னரிங் லைட்ஸ்ன்ற மாதிரி ஒரு சில ஃபர்ஸ்ட் அண்ட் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸோட இறக்குன ஒரு டிசைன் இந்த ஹீரோட ஜூம் 110. நெக்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட இன்ஜின் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 110.9cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இதனால் 8.05 bhp ஆஃப் பவர்ஸும் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு மிட் ரேஞ்சில் நல்ல ஒரு ஃபோக்கஸ்ட்டு, அந்த ஒரு 80 வரைக்குமே கூட நல்ல ஒரு சாலிடான ஒரு புல்லிங் ஃபீல் ஆகுது இந்த ஒரு வெஹிக்கிளை பொறுத்த அளவுக்கு. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 87 km/h ஓகேவாக இருக்குன்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு இதுவுமே அரௌண்ட் ஒரு 45 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. இதுலேயும் நீங்கள் டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப ஒரு 45 to 50 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் நிச்சயமாகவே அதான் ஒரு 40 to 50 ரேஞ்சுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷனாக வருது, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் தான். இதுலேயும் உங்களுக்கு ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான். பிரேக்கிங் ஓகேவாக இருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு பிரேக்கிங். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 108 kg
கேஜி கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 770. வண்டியோட வெயிட்டும் கம்மி, சீட் ஹைட்டும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குதுன்றப்ப உங்களுக்கு வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களையும் பெரிய கஷ்டம் இருக்காது. இந்த வண்டியும் மிச்சம் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியான ரேஞ்சில் தான் இருக்கும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் ரேண்ட்டு உங்களுக்கு ஜஸ்ட் 90,000 ஸ்டார்டிங்கு, டாப் ரேண்ட்டு 1,04,000 முடிச்சிடலாம். இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு சூப்பர் லுக்கான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கும்னு நினைக்கிறீங்க, அதுவும் கொஞ்சம் யூனிக்கான ஒரு சில ஃபீச்சர்ஸோடன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோட ஜூம் மவுண்டனாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்ட்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் ஹோண்டாவோட டியோ 110. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் ஃபேவரட்டான ஒரு டிசைனை சொல்லலாம். டிசைன் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் குறை சொல்கிற மாதிரி எந்த விஷயமே இருக்காது. உங்களுக்கு லுக்குலேயும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டோனில் இருக்கும். பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டு தரப்பு மக்களாலையும் இது விரும்பப்படக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் டிசைன் பொறுத்த அளவுக்கு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வண்டியோட டிசைனில் அந்த ஒரு பெல்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்களையும் எந்த வித குறையுமே இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 110cc டுவால் ஏர் கூல்டு, அதுவும் செம சூப்பர் ரிஃபைண்டான ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்ஜினே சொல்லலாம். இந்த ஒரு இன்ஜினை இந்த இன்ஜினாலும் பார்த்தோன்னு வச்சுங்களேன் 7.75 bhp ஹார்ஸும் 9.03 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 83 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் இருந்த டியோ ஓட்டிட்டு இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கக்கூடாது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட இப்போ கம்மி பண்ணிட்டாங்க. பட் மைலேஜ் அதை மாதிரி ரைடிங் கம்ஃபர்ட் அதை மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 48 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டிசென்ட்டான ரைடிங் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வேண்டிய பிரேக் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும் தான், டிஸ்க் உங்களுக்கு ஆப்ஷனலாக கூட கிடையாது. பட் இருந்தாலும் பிரேக்கிங் ஓகேவாக இருக்கும். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 103 kg, சீட் ஹைட்டு 765 mm. நான் சீட் ஹைட்டு இருக்கிறதுலே கொஞ்சம் நல்ல கம்மியான சீட் ஹைட்டே கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட்டும் கம்மின்றதுனால ஹேண்டலிங் ரியலி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போது வண்டி தான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்கும். பட் வண்டி ஓட்டுறதுக்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸி தான். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் வேரியண்ட்டு 96,000 ஆன் ரோட் ஸ்டார்டிங். டாப் வேரியண்ட்டு 1,05,000. இல்லை டாப் வேரியண்ட் வந்து அந்த ஹச் ஸ்மார்ட், ஆமாம் கீலெஸ் மாடல், அதுவுமே கூட இந்த இதில். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு யமாவோட ரே ZR 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஆங்கிரி டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனே சொல்லலாம். இந்த வண்டியோட டிசைன் பொறுத்த அளவுக்கு என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு டிசைன் இந்த யமாவோட ரே ZR 125. பட் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் இந்த வண்டியோட டிசைனில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. பட் மற்றபடி அந்த ஒரு லுக்கு அதை மாதிரி விஷயங்களை சூப்பராகவே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு பார்த்தா வச்சுங்களேன், உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 125cc டூ வால் ஏர் கூல்டு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னப்பா புதுசாக ஹைப்ரிட்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டம். அதை பற்றி இப்போதைக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா இது வந்து லிஸ்டிங் வீடியோ. இதில் வந்து எல்லாத்தையும் எலாபரேட்டாக சொன்னால் கொஞ்சம் டைம் இழுத்துரும். அதை வேணால் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இப்போதைக்கு இந்த இன்ஜின் பார்த்தோன்னு 8.04 bhp ஹார்ஸும் 10.3 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 49 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த ஒரு 120cc செக்மெண்ட்லேயே சொல்ல போனால் நல்ல ஒரு மைலேஜ் கெயின் பண்ண ஒரு மாடல்னே சொல்லலாம் இந்த ஒரு வெஹிக்கிள். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனாக வரும், பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஸ்டாண்டர்டாக வந்துடும், UBS பிரேக்கிங் சிஸ்டமோட வரும். இதோட பிரேக்கிங் ஓகே, பட் பிரேக்கிங் பைட்டில் இந்த வண்டி கொஞ்சம் பெட்டராகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட மைனஸ்ன்னு நான் ஒன்று சொல்லணும்னா இதோடைய சஸ்பென்ஷன் சொல்லுவேன். சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. மோட்டான் ரோட்டில் போகும்போது லைட்டாக தூக்கி போகிற ஒரு ஃபீல் அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டு ஜஸ்ட் 99 kg தான். இருக்கிறதுலே ஒரு லோ வெயிட்டடான ஒரு ஸ்கூட்டர் 125ன்னு பார்க்கும்போது அது நிச்சயமாக நம்ம யமாவோட ரே 125னே சொல்லலாம். நெக்ஸ்ட் சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 785 mm. சீட் ஹைட்டும் ஓரளவுக்கு ஓகே, பட் நீங்கள் ரொம்ப டாலாக இருக்கிறீங்கன்னப்ப அந்த ஒரு ஃபுட்போர்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற ஃபீல் வரும். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் வேரியண்ட் 1,07,000 ஸ்டார்டிங், டாப் வேரியண்ட் 1,19,000 வரைக்கும். இது ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டியர் ஸ்கூட்டர் எடுக்குன்னு நினைக்கிறீங்கப்போ இந்த யமாவோட ரே ZR 125 நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு சுசுகியோட அவென்ஜன்ஸ் 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட நம்ம யமா ரே மாதிரி இதுவுமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஆங்கிரியர் டோனில் வரக்கூடிய நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைனே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இல்லை கொடுத்துருக்க அந்த ஒரு கலர் ஸ்கீம்ஸ் ரியலி இந்த டிசைனை இன்னுமே கூட ரொம்ப கொஞ்சம் பெட்டராகவே அப்படியே இமேஜ் பண்ணுறதுனே சொல்லலாம். ரியலி டிசைன் விஷயத்தில் என்னுடைய ஒரு ஃபேவரட் இதுவுமே கூட. அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியோட இதுலேயுமே உங்களுக்கு அந்த ஒரு பில்ட்
குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி லெவல்ஸில் எந்த வித குறையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சுசுகி நல்ல ஒரு சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டியோட பண்ணியிருப்பாங்க இந்த வெஹிக்கல்ஸ் பொறுத்த அளவுக்கு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு 125cc-க்கான 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால் 8.58 bhp 10 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் லோ அண்ட் மிட் ஏரியாவில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஃபோக்கஸ்டான பவர் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 90 km/h சிட்டி கம்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பவர் இந்த வண்டியில் இருக்கிறது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க 54 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. சும்மா இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ் கம்பெனி ரிப்போர்ட்டர்னு பார்த்தா அது நிச்சயமாக நம்ம சுசுகியோட SS 125 சொல்லலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனல், பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வரும். வண்டியோட டோட்டல் வெயிட் 106 kg கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 770 mm கிட்ட வரைக்கும் வருது. 80 mm அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வண்டியோட ஆக்சசிபிலிட்டியும் நிச்சயமாக ஈஸியாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு 1,16,000 பேஸ் மாடலு, டாப் மாடல் 1,17,000. ப்ரைஸிங் கொஞ்சம் ஹைக்கு தான், பட் இருந்தாலும் அந்த ப்ரைஸிங் ஏற்ற நிறைய விஷயங்கள் அந்த வண்டியில் சொல்லப்போனால் நல்லாவே லோட் பண்ணியிருப்பாங்க. கனெக்டிவிட்டி, அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட்டு, உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி, வண்டியோட பில்ட் குவாலிட்டி, அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் இந்த வண்டி டாப் நாச்சாகவே இருக்கும். சரி, ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கேயும் முடிச்சுப்போம். இந்த டாப் 5 உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட்லி பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.